கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது மனமகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். 1ஆம் அதிகாரத்திலே நாம் நிற்கிறோம். இன்றைய நாளிலே 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் அடிப்படையிலே சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய நாளின் செய்தியின் தலைப்பு கிறிஸ்துவின் மாட்சி. கிறிஸ்துவின் மாட்சி அப்படின்னா கிறிஸ்துவின் மகிமை. எப்படி ஆண்டவர் வேதத்தில் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் வர்ணிக்கப்படுகிறார் என்றால், ஒரு வர்ணனை இந்த 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே காண கிடக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். உண்மையுள்ள சாட்சி, மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி என்ற 3 வர்ணனைகளை இயேசு கிறிஸ்துவை பற்றி இங்கு கொடுக்கப்படுவதாக நாம் வாசிக்கிறோம். உண்மையுள்ள சாட்சியும், மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர் என்று ஏற்கனவே நாம் சிந்தித்தோம். இப்பொழுது இன்னும் 3 அடைமொழி சிறப்பு பெயர்கள். ஒன்று, உண்மையுள்ள சாட்சி. ஆண்டவர் உண்மையுள்ளவர் என்ற கருத்தை வேதத்திலே பற்பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆமேன் என்ற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? ஆமேன் என்ற வார்த்தை அப்படியாக கடவுது என்று சொல்கிறீர்களோ? உண்மைதான். ஆனால் அது ஒரு அர்த்தம்தான். இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆமேன் என்றால் உண்மை என்ற அர்த்தம், ட்ரூலி என்று சொல்லலாம். ஆமீன் என்ற கிரேக்க வார்த்தை எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் ட்ரூலி, உண்மையாக அல்லது சத்தியமாக அல்லது நிச்சயமாக என்பது பொருளாகும். அதற்கு பிறகு இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், ஆமீன் என்றால் இயேசு. அது தெரியுமா உங்களுக்கு? 3ஆம் அதிகாரம் பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. ஆமேன் என்பவர் ஒரு ஆழ்த்தத்துவம் உள்ளவர், உண்மையும் சத்தியமும் நிறைந்தவர் இயேசு கிறிஸ்து என்று பார்க்கிறோம். அப்போ உண்மையுள்ள சாட்சி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதை 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ஆமோதிக்கிறது. உண்மை, சத்தியம், ஆமேன் 3 வார்த்தைகளும் இந்த 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இடம்பெற நாம் காண்கிறோம். ஆண்டவர் உண்மையுள்ள சாட்சி. எப்படி? என்னென்ன காரியங்களிலே கர்த்தர் உண்மையுள்ளவர் என்று பார்த்தால், சில காரியங்களை உங்களிடத்திலே சொல்ல வேண்டும். முதலாவதாக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பதிலே அவர் உண்மையுள்ளவர். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவர் என்று வாசிக்கிறோம்.
ஏற்கனவே உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு வசனம், பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஆண்டவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாவங்களிலிருந்து மனம் திரும்பி அவற்றை உண்மையாக அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார் என்ற நிச்சயத்தோடு நாம் வாழ கடவோம். எல்லாரையும் ஆண்டவர் மன்னிப்பதில்லை, மனம் திரும்பாதவர்களுக்கு மன்னிப்பில்லை. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஆண்டவர் சொல்லியும் 2 கள்ளர்கள் இருந்தார்களே, 2 பேர் அவரை நிந்தித்தார்களே. ஒருவன் மனம் திரும்பினான், அடுத்தவன் மனம் திரும்பவில்லை. மனம் திரும்பாதவனுக்கு மன்னிப்பு இல்லை. அந்த ஆள்கிட்ட ஆண்டவர் பேசவே இல்லையே. ஆனால் இன்னொருத்தன் மனம் திரும்பினான், பாவ வேதனைப்பட்டான். அடுத்தவனை நாமெல்லாம் நாம் செய்த தவறுகளுக்கு ஏற்ப தண்டனை பெறுகிறோம், இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லி அடுத்தவனை அவன் கடிந்து கொள்கிறான். மனம் திரும்பினவன் அந்த கள்ளன். எனவே அவன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று சொன்னான். என்னையும் உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே கூட்டிக் கொண்டு போகும் என்று சொல்லவில்லை. உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது நினைத்தருளும். உம்முடைய ராஜ்யத்திற்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, எனக்கு தகுதி கிடையாது. ஆனால் உம்முடைய கிருபையினாலே என்னை நினைத்து கொள்ளும். ஜஸ்ட் ரிமெம்பர் மீ when you come in your kingdom. உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும். மனம் திரும்பிய சொற்கள் மட்டுமல்ல, மனத்தாழ்மையின் சொற்கள். ஆனால் ஆண்டவர் அவனை மன்னித்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பிரதியுத்தரம் சொன்னார். மனம் திரும்புகிறவர்களுக்கு மன்னிப்பு, மனம் திரும்பாதவர்களுக்கு மன்னிப்பு இல்லை. ஆமாம், மனம் திரும்பி இருக்கிறீர்களா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று கூட நான் கேட்க விரும்பவில்லை. ஏனென்றால் மனம் திரும்பாதவர்களுக்கெல்லாம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்களாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க என்று சொல்லி ஊரை ஏமாற்றக்கூடிய ஊழியக்காரர்கள் பெருகி கொண்டிருக்கும் பொழுது மனம் திரும்பு, மனம் திரும்பு என்ற வார்த்தை இன்றைக்கு பிரசங்க பீடங்களில் இல்லையே, சாட்சிகளில் இல்லையே, தொலைக்காட்சிகளில் இல்லையே. மனம் திரும்பு, மனம் திரும்பு என்று தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள். மனம் திரும்பு என்று சொல்லி யோவான் ஸ்நானன் சொன்னான். மனம் திரும்புங்கள் என்று இயேசுவானவர் சொன்னார். மனம் திரும்பு என்று அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்றைய நாட்களில் ஊழியர்கள் மனம் திரும்பு என்ற போதனை இல்லை. பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும், பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டும், பழைய மதங்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். ஏன் இவர்கள் மனம் திரும்புதலை பற்றி போதிக்கவில்லை? காரணம், அவர்கள் மனம் திரும்பவில்லை. சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். மனம் திரும்பாதவர்களுக்கு மன்னிப்பு இல்லை. மனம் திரும்பி ஒழுங்காக பாவங்களை ஒத்துக்கொண்டு பாவங்களை அறிக்கையிடும் பொழுது பாவங்களை மன்னிக்க அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களா நீங்கள் அப்படின்னா மனம் திரும்பி உண்மையாக பாவங்களை அறிக்கை இடுங்கள். சிலர் பாவத்தை குறித்து ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், சிலர் பாவத்தை குறித்து ஒத்துக்கொண்டாலும் அறிக்கையிட மாட்டார்கள், சிலர் அறிக்கையிட்டாலும் ஒப்புரவை நாட மாட்டார்கள். மாய்மாலமான மனம் திரும்புதல்களையும் இந்நாட்களிலே பார்க்கிறோம். உண்மையான மனம் திரும்புதலோடு பாவங்களை அறிக்கையிடும் பொழுது பாவங்களை மன்னிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மாறுபாடான வாழ்க்கை வாழாமல் மனம் திரும்புதலுக்கேற்ற வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரிடத்திலே ஒப்புரவாகுங்கள். முதலாவதாக பாவங்களை மன்னிக்க அவர் உண்மையுள்ளவர். இரண்டாவதாக பரிசுத்தப்படுத்த உண்மையுள்ளவர். நம்மை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். காரணம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து, அந்தகாரம்னா பாவம், நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, ஹோலி நேஷன், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம், பாவங்களிலிருந்து மனம் திரும்புகிறவர்கள், அந்தகாரத்திலிருந்து அதாவது பாவத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள் அதாவது இயேசுவினிடத்திலே வழிநடத்தப்படுகிறவர்கள் பரிசுத்த ஜாதியாக வாழ வேண்டும். அதற்கும் ஆண்டவர் ஆவன செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர்
5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் காணும் பொழுது 23, 24 வசனங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எப்படி செய்வார்? நம்மை தாம் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி மாசற்றவர்களாக நிறுத்துவார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கத்துகிறவன் அல்ல என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். தேவ சித்தம் அதை செய்கிறவர்களுக்கு தான் தேவராஜ்யம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மத்திய 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதலாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய சித்தம் ஏராளம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். முக்கியமாக the word of God is the will of God. ஆண்டவருடைய வசனம் கர்த்தருடைய சித்தம். ஆண்டவருடைய வசனத்தின்படி பார்க்கும் பொழுது சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேத வசனத்தினாலே நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாகிறது. வேதத்தை வாசிக்க வாசிக்க அந்த வேதம் ஒரு கண்ணாடி என்பதனாலே நம்மை காட்டுகிறது. என்ன நிலைமையில் இருக்கிறோம், எப்படி வாழ்கிறோம், எப்படி நம்முடைய அந்தரங்க ஜீவியம் இருக்கிறது என்பதையெல்லாம் வேதம் ஆராய்ந்து பார்த்து நம்மை காட்டுகிறது. நம்மை கழுவுவது வசனம் நம்மை காட்டுகிறது. நம்மை கழுவுவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். 1 யோவான் 1:7 பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த நாள் பாவங்கள், இந்த நாள் பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய மாசற்ற ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக்கொள்கிறது. பின்ன 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாவதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய சித்தம் பரிசுத்தம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் நடத்துவார் என்ற கருத்தை நாம் வாசிக்க கேட்டோம். முதலாவதாக பாவங்களை மன்னிப்பதிலே அவர் உண்மையுள்ளவர். இரண்டாவதாக பரிசுத்தப்படுத்துவதிலே அவர் உண்மையுள்ளவர். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது நம்மை பாடுகளிலே நம்மை காக்க உண்மையுள்ளவர். பாடுகளிலிருந்து, குறிப்பாக பகையிலிருந்து, பொல்லாதவர்கள் கைகளில் நின்று நம்மை காப்பதிலே அவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மிஞ்சி அவர் உங்களை சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல் தாங்கத்தக்கதாக தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் உண்மையுள்ளவர். எப்படி? பாடுகளிலே, பகையிலிருந்து, பகைவர்கள் கைகளிலிருந்து நம்மை காக்கத்தக்கதாக ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். போராட்டங்களிலே இருக்கிறீர்களோ, பிரச்சனைகளிலே நீங்கள் துவண்டு கொண்டிருக்கிறீர்களோ, கஷ்டங்களிலே நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, நிச்சயமாக உங்களுக்கு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சொல்லுவது தெய்வம், உண்மை உள்ளவர், பொய்யுரையாத தேவன், ஆமென் என்கிறவர், நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஜீவ விருட்சம் போல உங்களுக்கு முடிவு வரும். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். சீக்கிரத்தில் உங்களை ஜீவ விருட்சம் சந்திக்கும். உண்மை பாடுகளிலே உங்களை காப்பதிலே கர்த்தர் உண்மை உள்ளவர். இப்போ ஒரு வசனம் சொன்னேன், அதுல 3 காரியங்கள் இருக்கு. 1, திராணிக்கு மிஞ்சிய சோதனை இல்லை. ஆண்டவர் என்ன போட்டு என்னை இப்படி சோதிக்காரோ என்று சொல்வது பொய். திராணிக்கு மிஞ்சிய சோதனை இல்லை, தாங்கத்தக்கதான பலன் உண்டு. 3, தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தர் கட்டளையிடுவார். திராணிக்கு மிஞ்சிய சோதனை இல்லை, தாங்கத்தக்கதான பலன் உண்டு. தாங்க முடியலையா? பொய். தாங்கத்தக்கதான பலன் கர்த்தர் உங்களுக்கு தருவார், தந்து கொண்டிருக்கிறார். தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தர் கட்டளையிடுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதுதானே நடந்தது. பின்னாலே துரத்தும் எதிரிகள், பகைவர்கள், எகிப்தியர், முன்னாலே பறந்து விரிந்த கடல், செங்கடல், இடது பக்கத்திலே உயர்ந்த மலைகள், வலது பக்கத்திலே
செருகு மணல், குயிக்சாண்ட், கால் வைத்தால் உடம்பு உள்ளே போய்விடும். பூமி அகழ் ஆராய்ச்சியாளர்கள் இப்படி சொல்கிறார்கள். அந்த காலத்து பூகோள சரித்திர ஆசிரியர்கள். முன்னால் கடல், பின்னால் எதிரிகள், இடது பக்க மலைகள், வலது பக்க மணல், போக்கற்ற நிலைமை, மார்க்கமிழந்த நிலைமை, மூளை மரத்து போன நிலைமை, கால்கள் வேலை செய்யாத நிலைமை, கடத்தி கொண்டு வந்தானே மோசே, அவனை கல்லறியலாமா என்று யோசிக்கக்கூடிய நிலைமை. அந்த சூழ்நிலையிலும் 4 பக்கமும் நகர முடியாத சூழ்நிலையிலும் கடல் பிளந்தது, ஜனங்கள் கடந்து சென்றார்கள். என்ன சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள்? 4 பக்கமும் நகர முடியவில்லையோ? மூச்சு அடைக்கிறதோ? பெருமூச்சு விட்டு கொண்டே இருக்கிறீர்களோ? கடல் பிளக்கும், கடந்து செல்வீர்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ? நெடுங்காலம் அல்ல, காலம் முழுவதும் அல்ல, குறிக்கப்பட்ட காலம். யோபு 7:1, குறிக்கப்பட்ட காலம், a short time, an appointed time என்று கூட சொல்லலாம். குறிக்கப்பட்ட காலம் உங்களுக்கு உண்டு. அந்த காலம் முடிந்த உடனே வெற்றி. உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக வெற்றி. அது மட்டுமல்ல, வெகுமானம் கூட உங்களை கிட்டலாம். 3 காரியங்களை இதுவரை சொன்னேனே. முதலாவதாக, ஆண்டவர் எப்படிப்பட்ட உண்மையுள்ளவர்? எதிலே உண்மையுள்ளவர்? அவர் பாவங்களை மன்னிப்பதிலே உண்மையுள்ளவர். 2வதாக, பரிசுத்தப்படுத்துவதிலே உண்மையுள்ளவர். 3வதாக, பாடுகளிலே காக்க உண்மையுள்ளவர். 4வதாக, அவர் பொய்யுரையாத தேவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வாக்கு தத்தங்களிலே அவர் உண்மையுள்ளவர். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 1:20 வாக்கு தத்தத்திலே ஆண்டவர் உண்மையுள்ளவர். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதிலே கர்த்தர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஐயா, சில சமயங்களிலே வாக்கு தத்தங்கள் உடனடியாக நிறைவேறுகின்றன. சில சமயங்களிலே வாக்கு தத்தங்கள் கொஞ்ச நேரம் கழித்து அல்லது சில வருஷங்களை கழித்து தான் நிறைவேறுகின்றன. சில வாக்கு தத்தங்கள் நிறைவேறவே இல்லையா? ஏன்யா? உங்களுக்கு தேவை வாக்கு தத்தம், ஆண்டவருக்கு தேவை உங்கள் வாழ்க்கையின் தத்தம். வாழ்க்கையை ஆண்டவருக்கு தத்தம் செய்து வாழும் பொழுது, ஜீவியத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழும் பொழுது, ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையிலே உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி செல்லும் பொழுது, கர்த்தருடைய வழிகளிலே நீங்கள் நடக்கும் பொழுது, நடக்க முடியலையா? ஆண்டவருடைய உதவி கேட்டு கர்த்தருடைய வழிகளிலே நடக்க பிரயாசப்பட்டு நீங்கள் வாழும் பொழுது, வாக்கு தத்தங்கள் ரொம்ப கால தாமதமாகாது, நீடித்து உங்களுடைய வாழ்க்கையிலே நிகழும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், வானமும் பூமியும் ஒழியும், அவருடைய வார்த்தை எழுத்து உறுப்பு ஒன்றுமே ஒழியாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சொன்ன வாக்கு தத்தங்கள் எதுவுமே தரையிலே விழுந்து விடவில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பொய்யுரையாத தேவன், உண்மையுள்ள சாட்சி, அவர் சொல்வதெல்லாம் உண்மையாக முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக ஆண்டவருடைய மாண்பு, கிறிஸ்துவின் மாட்சி. முதலாவதாக அவர் உண்மையுள்ள சாட்சி. 2வதாக உயிர்த்தெழுந்த முதற் பலன் என்று சொல்லி அவரை குறித்து வாசிக்கிறோம். உயிர்த்தெழுதலின் முதற் பலன். எத்தனையோ பேர் உயிர்த்தெழுந்தார்களே, இவர்தான் உயிர்த்தெழுதலின் முதற் பலன் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே வெளிப்படுத்தின விசேஷம் பாருங்கள். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் வசனத்தை மீண்டும் பார்ப்போமே. உண்மையுள்ள சாட்சி, மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் என்று வாசிக்கிறோம். முதற் பேரானவர் என்று கூட நாம் அதை மொழிபெயர்க்கலாம். மரித்தவர்கள் மத்தியிலே முதலாக உயிரோடு எழுந்தவர். எனவே வரிசையின்படி ஆண்டவர் தான் முதலாவதாக உயிர்த்தெழுந்தவர் என்று சொல்லலாமா? அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் அவருக்கு முன்பு உயிர்த்தெழுந்தவர்களெல்லாம் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவிக்கிறது. ஒரு விதவையின் மகன், 1 ராஜாக்கள் 17. ஒரு சூனைமியாள் பிள்ளை, எங்கே வாசிக்கிறோம்? 2 ராஜாக்கள் 4. எலியாவின் எலும்புகள், அந்த எலும்புகள் பட்டு ஒருவன் உயிரோடு எழும்பினானே, அவனை குறித்து 2 ராஜாக்கள் 13. அது மட்டுமல்ல, யவீருவின் மகள், அவளை குறித்து எங்கே பார்க்கிறோம்? மத்தேயு 9ஆம் அதிகாரம். எத்தனை பேர் எழும்பியிருக்கிறார்கள் ஆண்டவருக்கு முன்பே. நாயின் ஒரு வாலிபன், லூக்கா 7ஆம் அதிகாரம். லாசரு, யோவான் 11ஆம் அதிகாரம். தபித்தாளே எழும்பு, எங்கே? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே. மாடியில் இருந்து கீழே விழுந்து மரித்தானே, திரும்ப உயிர்த்தானே, ஐத்திகு.
அப்போஸ்தலர் 20 கல்லறைகள் திறந்தன, அநேக பரிசுத்தவான்கள் எருசலேமில் காணப்பட்டார்கள் கல்லறைகளிலிருந்து என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. இப்படி பலர் உயிரோடு எழும்பி இருக்கும் பொழுது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல், அவர் முதற் பிறந்தவர், முதற் பேரானவர் என்று எப்படி சொல்லலாம்? அவர் முதற் பேரானவர் அல்லது முதற் பிறந்தவர் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எல்லாரை விட அவர் முக்கியமானவர், முதன்மையானவர், அவருடைய உயிர்த்தெழுதல் மிகவும் முக்கியமானது என்று சொல்லி அதற்கு அர்த்தமாம். முதற் பிறந்தவர் அல்லது முதற் பேரானவர் என்பதற்கு அர்த்தம் வரிசையில் அல்ல, தரத்திலே. வரிசையில் அல்ல, தரத்திலே. மற்றவர்கள் உயிரோடு எழும்பினதற்கும் இயேசுவானவர் உயிரோடு எழும்பினதற்கும் வித்தியாசங்கள் உண்டு. என்னென்ன அப்படிப்பட்ட வித்தியாசங்கள்? இயேசுவானவர் உயிரோடு எழும்பினார், பிறகு வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆண்டவர் தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மற்றவர்களுக்கு அந்த சிறப்பு உண்டா? அந்த பேரு உண்டா? பேருனா பெருமை, மகிமை என்று சொல்லி அர்த்தம். அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து நமக்காக ஆண்டவர் பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறார். மற்றவர்களுக்கு இந்த பாக்கியம் உண்டா? கிடையாது. அது மட்டுமல்ல, அந்த சிங்காசனத்திலிருந்து வையகத்தை நடுத்திருக்க ஆண்டவர் சீக்கிரம் உலகத்திற்கு வரப்போகிறார். மற்றவர்களுக்கு அந்த பேர் உண்டா? இல்லை. நியாயாதிபதியாக கர்த்தர் வர இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் அல்லது முதற் பேரானவர் என்றால் என்ன பொருள்? மிக சிறந்தவர், மிக மகிமை பெற்றவர் என்று சொல்லி அர்த்தமாம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். வரிசையிலே முதற் பிறந்தவர் அல்ல, தரத்திலே, ஆண்டவருடைய நோக்கத்திலே, தேவனுடைய சித்தத்திலே முதற் பேரானவர், முதற் பிறந்தவர் என்று சொல்லி அதற்கு அர்த்தமாம். சரி, மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக உண்மையுள்ள சாட்சி அவர், இரண்டாவதாக உயிர்த்தெழுந்த முதற் பலன் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக உலகத்தின் அதிபதி, பூமியின் ராஜாக்கள் எல்லோருக்கும் மேல அவர் அதிபதி என்று சொல்லி அந்த வசனம் சொல்கிறது. 5ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 1:5, மீண்டும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு என்று சொல்லி அவரை குறித்து வாசிக்கிறோம். உலகத்தின் அதிபதி, ராஜாக்களுக்கு மேற்பட்டவர், பூமியையும் அண்ட சராசரங்களையும் ஆண்டு வழிநடத்துகிறவர், அவரை ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, சக்கரவர்த்தி, எல்லாவற்றிற்கும் ராஜரீகம் பண்ணுகிறார் ஆண்டவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் ஆளுகை, அவருடைய அடைக்கலம் நமக்கு உண்டு என்பதை அதிலிருந்து நாம் தெளிவாக அறியலாம். ஆண்டவர் ராஜரீகம் பண்ணுவதனாலே எந்த ஒரு ஆட்சியை பற்றியும் எந்த ஒரு கட்சியை பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. பூமியின் ஆளுகை அவர் கையில் இருக்கிறது, ஆளக்கூடியவர்கள் அவர் கையில் இருக்கிறார்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். எந்த ஒரு மனுஷனும், எந்த ஒரு அமைச்சரும், எந்த ஒரு மந்திரியும், எந்த ஒரு கட்சியும் நம்மை மேற்கொள்ளாது. நாம் அசைக்கப்பட மாட்டோம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கைகளில் நீர்க்கால்களைப் போல இருக்கிறது, அதை அவர் தமது சித்தத்தின்படியே திருப்புகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை ஆறுதல் படுத்த, விசுவாசத்தில் உறுதிப்படுத்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, இப்போ ஒரு வசனம் சொன்னீங்களே, அது எங்க இருக்கு? நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கைகளில் நீர்க்கால்களைப் போல இருக்கிறது, அதை அவர் தமது சித்தத்தின்படி திருப்புகிறார். ஒரு மனுஷன், ஒரு மந்திரி, பிரதம அமைச்சராகவே இருக்கட்டுமே, அந்த ஆளுடைய இருதயம் ஆண்டவர் கையில் இருக்கிறது. என்ன செய்யணும், இந்த இருதயத்தை எப்படி திருப்பணும், இந்த இருதயத்தின் மூலமாக தன் சித்தம் நிறைவேற என்ன செய்யணும், எல்லாமே ஆண்டவருக்கு தெரியுமே. அதைத்தான் ஆண்டவர் நடத்தி கொண்டிருப்பதாக நாம் நிச்சயமாக நாம் பார்க்கிறோம். இப்படியாக ஆண்டவர் உலகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ராஜாங்கத்தை உலகத்திலே உன்னதத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக இதனாலே நமக்கு என்ன பயன்? முதலாவதாக நாம் அசைக்கப்படுவதில்லை, நாம் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதத்திலே பல இடங்களிலே பார்க்கிறோம். ஆணித்தரமான அஸ்திபாரம் நமக்கு உண்டு. நம்முடைய அஸ்திபாரம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இன்னும் பல வசனங்களிலே பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒரு அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கையை நமக்கு
கன்மலையிலே நிறுவி இருக்கிறார். அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை. நாம் ஆண்டவரால் மறப்பதில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எருசலேமே, நீங்க தான், நான் தான். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக இந்த ஆண்டவர் சொல்கிறார். என்ன வசனம், எப்படிப்பட்ட வசனம்! ஆண்டவருடைய வலதுகை. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. யார் சொல்லுவாங்க? உண்மையுள்ள கர்த்தர், வல்லமையுள்ள கர்த்தர் தன்னுடைய வலதுகையையே தனக்கு ஜாமீனாக, தம்முடைய வலதுகையையே நமக்கு ஆதாரமாக வைத்திருப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை. ஏசாயா 49, 15, 16 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். தள்ளுவதில்லை, தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களை அவர் தள்ளுவதில்லை என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் திருவளம் பெற்றுவதாக பார்க்கிறோம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி 121 சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, 24 மணி நேரமும் நமக்காக கண்விழித்து கரிசனையோடு காப்பாற்றக்கூடிய தெய்வம். நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை என்றும் கர்த்தர் திருவுளம் பெற்றி இருக்கிறார். அசைக்கப்படுவதில்லை, மறக்கப்படுவதில்லை, தள்ளப்படுவதில்லை, உறங்குவதில்லை, சோர்ந்து போவதில்லை. ஆண்டவர் சோர்ந்து போவதில்லை, நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை. இதையெல்லாம் பூமிக்கு அதிபதி, உலகத்திற்கு அதிபதி ஆண்டவராகிய தெய்வம் நமக்காக திருமணம் பெற்றுவதாக நம் வேதத்திலே வாசிக்கிறோம். பூமி அனைத்துக்கும் கர்த்தரே ராஜா என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவிக்கிறது. எப்படி நம்மை, இந்த உலகத்தை ஆண்டவர் ஆள்கிறார்? நீதியோடும் சமாதானத்தோடும் இரக்கத்தோடும் அன்போடும் ஆண்டவர் உலகத்தை ஆண்டு வரும் பொழுது, என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு என்று சொல்லி நாமும் பாடலாமே. ஆண்டவர் உலகத்தின் அதிபதியாக இருப்பதினாலே நமக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி நாம் சந்தோஷத்துடனே திருப்தியுடனே இந்த உலகத்திலே நாம் வாழலாம். ஆக 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். எப்படி? கிறிஸ்துவனுடைய மாட்சி, ஆண்டவருடைய மாட்சி. என்னென்ன மாட்சிகள், என்னென்ன மாண்புகள், என்னென்ன மகிமையின் அம்சங்கள் என்று பார்த்தால், முதலாவதாக அவர் உண்மையுள்ள சாட்சி, இரண்டாவதாக உயிர்த்தெழுந்தவர்களில் அவர் முதற்பலன், மூன்றாவதாக அவரை குறித்து பார்க்கும் பொழுது உலகத்தின் அதிபதி. ஏதாவது குறை இருக்குமா நமக்கு? ஆண்டவர் உலகத்தின் அதிபதியாக இருந்து நம்மை ஆட்கொள்ளும் பொழுது, நம்மை ஆண்டு கொள்ளும் பொழுது நமக்கு ஏதாவது குறை இருக்குமா? குறையே கிடையாது. கர்த்தருடைய கரத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். என்னென்ன வசனங்களை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. பின்னோ மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மிஞ்சி அவர் சோதிக்கிறதற்கு இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் அவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதையெல்லாம் மனதில் வைத்து நாமும் கூட உண்மையுள்ள சாட்சிகளாக இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்ற ஒரு வார்த்தையை, ஒரு வசனத்தை நம்பி இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள், அவரை நேசிக்கிறவர்கள், அவரை போல உண்மை உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டியது கடமை. கர்த்தாவே இரட்சியும், மனுபுத்திரரிலே உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடப்படுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். உண்மையும் உத்தமமாக இந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய நாளிலே, நியாயத்தீர்ப்பின் நாளிலே ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது இவன் உண்மையுள்ளவன் என்று ஆண்டவர் சொல்ல வேண்டும். சொல்லுவாரா? சொல்லுவாரே. நாத்தான்வேலை பார்த்து ஆண்டவர் சொன்னாரே, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்னாரே. அப்பேற்பட்ட பாராட்டு நாத்தான்வேலுக்கு மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கத்தக்கதாக உண்மையுள்ள ஜீவியம் செய்யத்தக்கதாக நாம் நிச்சயமாக அழைக்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாட்களிலே இந்த உலகத்தை விட்டு கடந்து போவோம். அதற்கு பிறகு ஆண்டவர் வருகை நாளிலே உயிர்த்தெழுந்தவர்களாக அவருடைய சமூகத்திலே காணப்படத்தக்கதாக கர்த்தருடைய வருகை எதிர்பார்த்து
அல்லது கர்த்தர் நம்முடைய வருகையை எதிர்பார்த்து வாழத்தக்கதாக ஆண்டவருக்கு மகிமையாக சுத்தமான ஜீவியம் இந்த உலகத்தில் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். கரை திரை அற்றவர்களாக கர்த்தருடைய சமூகத்திலே காணப்படத்தக்கதாக மரித்தோரிலிருந்து நாம் உயிரோடு எழும்பும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மையாக பரிசுத்தமாக நிற்கத்தக்கதாக இந்த உலகத்திலே வாழ கடவோம். அது மட்டுமல்ல, உலகத்தின் அதிபதி ஆண்டவராகிய தெய்வம் அல்லவா, அவருடைய ஆளுகைக்குள்ளாக நாம் வாழத்தக்கதாக அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தின் கீழே அடங்கி இருங்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே அப்படியாக பார்க்கிறோம். அவருடைய பலத்த கரம் இது நம்முடைய தலை. அவருடைய பலத்த கரத்தின் கீழே அடங்கி இருக்க வேண்டும். அடங்க மாட்டேன் நான் பெரிய ஆளாக்கும் என்று சொல்லி துள்ளி கொண்டிருந்தால் மண்டை நொறுங்கி போகும். ஏனென்றால் இது பலத்த கரம். ஆண்டவருடைய பலத்த கரத்தின் கீழே அடங்கி இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு அல்ல, அவன் ஒரு டெம்பரரி ரூலர். எனவே ஒரு தற்காலிகமான ஒரு அதிகாரிக்கு பயப்படாமல் நிரந்தரமான நித்திய பிதாவுக்கு, நித்திய கர்த்தருக்கு, அவருக்கு முன்பாக பயந்து பயபக்தியோடு வாழ்ந்து அவரை கனம் பண்ணி மகிமைப்படுத்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவருடைய சமூகத்தில் வாழும் பொழுது தாழ்மையோடு ஜீவித்து அடக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையை அனுசரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமையை. ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது, ஆண்டவரை நாம் கனம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மை கனம் பண்ணுவார். தேவதூதருக்கு முன்பாக நம்மை குறித்து அறிக்கை செய்வார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, அதுபோல ஆண்டவரை கனம் பண்ணி வாழும் பொழுது ஆண்டவர் கனம் பண்ணுவார். உண்மைதானா? உண்மைதான். ஏனென்றால் ஆண்டவரை கனம் பண்ணினவர்களிலே ஒருவன் ஸ்தேவான் கல்லெறியப்பட்டு கொல்லப்பட்டான். கிறிஸ்துவுக்கு அவன் வல்ல சாட்சியாக வாழ்ந்ததினாலே கல்லெறியப்பட்டு கொல்லப்பட்டான். ஆண்டவரால் தாங்க முடியவில்லையே. சிங்காசனத்திலே வீற்றிருந்த கர்த்தர் எழும்பி நிற்கிறாரே. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55 முதல். பக்தன் பாடுபடும் பொழுது, கல்லறியப்படும் பொழுது கர்த்தரால் தாங்க முடியவில்லை. துடித்து ஆண்டவர் எழும்பி நின்று அவனை வரவேற்பதாக வேதத்திலே வாசிக்கிறோமே. இதோ வானம் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்திலே நிற்கிறதையும் காண்கிறேன் என்று ஸ்தேவான் சொன்னானே. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளம் சென்று பறந்து சென்று பரமண்டலத்துக்கு ஏறி தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கக்கூடிய தெய்வம், உட்கார்ந்திருக்கக்கூடிய ஆண்டவர் எழும்பி நிற்கிறார். வேதம் முழுவதிலும் முக்கியமாக நாம் காண வேண்டிய ஒரு காட்சியாகும். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஆக ஆண்டவரை கனம் பண்ணி இந்த உலகத்திலே வாழ வேண்டியது நம்முடைய கடமை. கிறிஸ்துவின் மாட்சி, அவருக்கே மாட்சியையும் மகிமையும் கொடுத்து அவருக்கு மகிமையாக இந்த உலகத்திலே வாழ கடவோம். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வரவழைத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உண்மையான சாட்சியாகிய உன்னத தெய்வமே, உமக்கு முன்பாக நாங்கள் உண்மையோடு ஜீவிக்க இந்த உலகத்திலே வாழ எங்களுக்கு உதவி செய்யும். மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து உம்முடைய சமூகத்திலே உண்மை உத்தமாக நாங்கள் காணப்படத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையை நீர் சீர்படுத்தும். மேலாக ஆண்டவரே, நீர் அல்லவா உலகத்தின் அதிபதி. இந்த உண்மையை உணர்ந்தவர்களாக உமக்கு மட்டுமே எங்களுடைய பக்தியை காட்டி உமக்கு முன்பாக மட்டுமே உத்தமமாக ஜீவித்து உம்முடைய ஆளுகை, உம்முடைய அடைக்கலம் இவற்றையே நம்பி இந்த உலகத்தில் ஜீவிக்க நீர் எங்களுக்கு உறுதுணை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.